காட்டுக்கு ராசா சிங்கம் தானே, அம்மா. விலங்குகளுக்கெல்லாம் தலைவன். அம்மா. அவரே பாருங்க வேட்டையாடுறதை விட்டு பிடிச்சி விலங்குகள்லாம், குரங்கு எல்லாம் பாரு சாலையில் இப்போ எனக்கு என்னன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு. சுற்றுலா போகிறோம்னு போய் வெள்ளரிக்காய் பாருங்க என்னென்னமோ காய்கறி ரொட்டி துண்டுகள் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் பூரா ஜோம்பேரிகள் ஆக்கி வச்சு இப்போ குரங்கு பூரா எப்போ வருவாங்க நமக்கு தரமாட்டாங்களான்னு அது பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ கேவலம், இயற்கையாக வாழ்ந்தது போச்சா, இயற்கையை விட்டு மீறிட்டோமா. இப்ப சிங்கம் வைத்த பயிற்சிருச்சு, வேட்டையாட போக முடியல. என்ன தலைவர் இல்ல, அதனால பாரு பக்கத்துல ஒரு எடுபடியா ஒரு ஆளை வச்சிருந்துச்சு. யார? நரிய. நரிதான் சிங்கத்துக்கு எடுபடி. அதை கூப்பிட்டு சொல்லுது வைத்த பசிக்குது போய் ஏற்பாடு பண்ணு சாப்பாட்டுக்குன்னு. பதறி போச்சு நரி. ஆஹா தலைவருக்கு பசிக்குதான் நம்ம ஏதாவது கொடுக்கலாம், நம்மளை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு பதறி போய் காட்டுக்குள்ள ஓடுது. ஒன்னும் சிக்கல. கடைசியா பார்த்தா ஒரு கழுதை சிக்கிருச்சு. கழுதை கிட்ட போய் சொல்லணும் தலைவருக்கு பசிக்குதான் உன்னை கூப்பிடாரு வான்னா வருமா? அது எப்படி வரும்? பின்னங்கால் பொருடி அடிக்க ஓடி போயிடும். இப்ப நரிக்கிட்ட ஒரு தந்திரம் இருக்கு தெரியுமா? சொல்லு நரி தந்திரம். இப்ப நரி தந்திரமா போய் கழுதைகிட்ட பேசுது. என்ன கழுதையார நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு பொழுது விடிஞ்சது.